ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 25 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு பால் பாயாசம் ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஜவ்வரிசி நல்லா ஒயிட் கலரில் இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஒரு சில ஜவ்வரிசி பார்த்துட்டு கண்ணாடி மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு இந்த மாதிரி பேனில் போட்டு அது நல்லா பபுள்ஸ் மாதிரி வெடித்து வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும்போது சீக்கிரம் வந்து ஜவ்வரிசி வந்து வெந்துடும். பாருங்க, இது நல்லா பொரிஞ்சு வரும். இது போல் நல்லா பொரிஞ்சுது, நல்லா ஒயிட் கலரில் ஆயிரும். இது சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் இது உரமாக வச்சுட்டு ஒரு திக்கான பால், கிரீமி இருக்கக்கூடிய பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு அந்த பாத்திரத்தில் இந்த ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு பாலையும் ஜவ்வரிசியும் நல்லா வேக வைக்க போகிறேன். அது ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. இப்போ அதே பேனில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பாதாம் பிஸ்தா ஏதாவது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு முந்திரி பருப்பு மட்டும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது கூட திராட்சை பழம், காஞ்சி திராட்சை இருக்கு இல்லையா, அதே ஒரு 10-15 சேர்த்துக்கோங்க. அது நல்லா பலூன்ஸ் மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் கடைகளில் வந்துட்டு தனியாக சேமியாக்குன்னு பாயாசத்துக்குன்னு சேமியா கிடைக்குது. இல்லைன்னா இந்த நீட்டு சேமியாவும் பாயாசத்துக்கு கிடைக்கும். நான் நீட்டு சேமியா வந்துட்டு வாங்கியிருக்கேன். அது வந்துட்டு இது போல் கட் பண்ணி அதே நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்துட்டு ஜவ்வரிசியும் பாலும் நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசி 3/4 பதம் வெந்திருக்கு. இது கூட வறுத்து வச்ச சேமியாவும் ஆட் பண்ணிக்கோங்க. பால் எதுவும் திரிஞ்சியெல்லாம் போகாது. பாருங்கள், இது போல் நல்லா வேக வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி வந்துட்டு இப்போ 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒரே ஈக்குவலாக வெந்துடும். சேமியா சீக்கிரமாக வெந்துடும். பால் வந்துட்டு 1/2 லிட்டர் பால் அப்படின்னா கண்டிப்பாக 1/2 லிட்டர் தண்ணியே சேர்த்துக்கோங்க. அது நல்லா திக்காக வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். பாருங்கள், அந்த கரண்டிலேயே நல்லா பால் ஒட்டி இருக்குது. நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி நல்லா கொதித்து மேலே வருது. சேமியா வந்துட்டு ரொம்ப நல்லா குழக்குலான்னு வெந்துடக்கூடாது. ஒரு 90% வெந்தால் போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்துட்டு ஜவ்வரிசியும் பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் அது மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வெந்திருக்கிறதா அர்த்தம். சேமியாவும் ஒரு 80% அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நல்லா கொதிக்கும்போது சைடில் ஆடை மாதிரி வரும். அது எல்லாத்தையும் எடுத்து அந்த உள்ளே விடுங்க. அப்போ தான் நல்லா திக்காகவும் நல்லா ஒரு க்ரீமியாகவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு சேமியாவும் எடுத்தேன், அதனால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா கூட இன்னும் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை போட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் வேகட்டும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு 4-5 ஏலக்காவை சீடு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நான் வறுத்து வச்சுருக்கேன் நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கும்போது இறக்கும்போது தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த வாசனை வந்துட்டு அந்த பாயாசத்தில் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசியும் சேமியாவும் 90% வெந்திருக்கு. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ சூப்பரான பால் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக விட்டதும் திக்காயிடுச்சு. இன்கேஸ் வந்துட்டு இந்த பாயாசம் ரொம்ப வந்துட்டு திக்காயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பால் காய வச்சு இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.